Daily. Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் 8வது நாளில் கடலூர் மாவட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேத்தியாத்தோப்பு கடைவீதி சந்திப்பில் கழக பொதுச் செயலாளர் அப்பகுதி மக்களை சந்தித்து வருகிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவருடைய மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்தின் 8வது நாளாக இன்றைக்கு சேத்தியாத்தோப்பு புவனகிரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கடலூர் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் இன்றைக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன், அதே போன்று இந்த மேற்கு மாவட்டத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய செயலாளர் கமலக்கண்ணன் ஆகியோர் உற்சாக வரவேற்பினை அளித்தார்கள். தொடர்ந்து மக்கள் வெள்ளத்திலே அலைக்கடல் என திறந்திருக்கக்கூடிய மக்கள் வெள்ளத்திலே இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் வாகனம் கவர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் மனித தலைகளாக காட்சியிருக்கிறது, எங்கு பார்த்தாலும் பெண்களாக குளிர்ந்திருக்கிறார்கள், எங்கு பார்த்தாலும் இளைஞர்களாக இருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அறிய வேண்டும் என்ற ஒரு உற்சாகத்தோடு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏராளமான பொதுமக்களும் தொண்டர்களும் இருக்கிறார்கள். புவனகிரி சட்டமன்ற தொகுதியில் சேத்தியாத்தோப்பு நகரத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய 25 கண் மடங்கு குறுகிய பாலத்தை அகற்றிவிட்டு புதிய அகலமான பாலம் அமைக்க வேண்டும் என்பது இந்த மக்களுடைய நீண்டகால கோரிக்கையாக இருக்கிறது. சேத்தியாத்தோப்பு சர்க்கரை ஆலைக்கு கட்டிடங்கள் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கோரிக்கை வைத்து எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். 50 மாத கால ஆட்சி கடந்து போச்சு, ஆனால் கோரிக்கை மட்டும் இன்னும் நீண்டு கொண்டே போகிறது. திமுகவினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னதை செய்யவில்லை என்று இந்த மக்கள் குமரி தள்ளுகிறார்கள். கூட்டுறவு சர்க்கரை ஆலையினுடைய கரும்பு பயிரிடக்கூடிய பரப்பளவு சுருங்கிவிட்டது. தற்போது ஆளுக்கு 50,000 டன் கரும்பு, அதாவது ஒரு நாளைக்கு கரும்பு 50,000 டன் அறவை செய்ய இந்த நிலையில் கடந்த 3 ஆண்டு காலங்களில் 3 லட்சம் கரும்பு அறவை டன் பெற்றுள்ளது. இதனால் உற்பத்தி அளவை அதிகரிக்க வேண்டும், குறைந்த அளவு மட்டுமே அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக இந்த மக்கள் வேதனை தெரிவித்தார். பழமை வாய்ந்த சேத்தியாத்தோப்பு அணைக்கட்டு 173 ஆண்டுகள் கடந்து இருக்கிறது. இந்த அணைக்கட்டு மூலம் 30,000 ஏக்கர் பாசனத்திற்கு தண்ணீர் கிடைக்க வருவது மட்டுமல்லாமல் சுற்றுப்புறங்களில் 20 கிலோமீட்டர் பரப்பளவிற்கு நிலத்தடி நீர்மட்டத்தை பாதுகாத்து வருகிறது. பழுதடைந்து இருக்கக்கூடிய சேத்தியாத்தோப்பு அணைக்கட்டு அதன் பழமை மாறாமல் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த மக்கள் எதிர்பார்க்கிறார். நீண்ட காலமாக சேத்தியாத்தோப்பு நகரத்தை மையமாக புதிய ஊராட்சி ஒன்றியம் ஏற்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை இந்த மக்கள் வைத்திருக்கிறார்கள். அது செயல்படுத்தப்படாமலேயே கிடப்பில் கிடைக்கிறது. குறிப்பாக சேத்தியாத்தோப்பு பேரூராட்சியில் பழமை வாய்ந்த, அதாவது சேத்தியாத்தோப்பு பகுதியில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த காமராஜர் வாய்க்கால் சூழ்ந்த அந்த பகுதி சாக்கடை மற்றும் கழிவுநீர் தேங்கி, அதாவது மிகப்பெரிய அளவிலே இங்கு பாதிப்பு ஏற்படுகிறது. இதனை தூர்வாரி இந்த கழிவுநீர் தேங்காமல் உடனடியாக துர்நாற்றக்கூடிய அந்த பகுதியில் குடியிருப்பு வாசிகளுடைய நோய் தொற்று ஏற்படாதவாறு அகற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்திருக்கிறார். சேத்தியாத்தோப்பு வெள்ளாட்டு பகுதி முக்கிய பகுதியாக இருந்து வருகிறது. இந்த பகுதியிலே திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல்வேறு கோரிக்கைகள் ஏற்றி இருக்கிறார்கள். 2026 அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அரியணை ஏறுகிற போது அவர்கள் கட்டாயமாக நாம் பார்க்கிறோம். இங்கே மணல் கோவை அதிகமாக இருப்பதாகவும் ஏழைகளை ஈடுபடுவதற்கு கட்டுமான பணிகள் மேற்கொள்வதற்கு மணல் தட்டுப்பாடு தொடர்ந்து இருப்பதாகவும் அதனை சரி செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. தொடர்ந்து 4 வழிச்சாலை ஆணைவாரி பகுதி மேம்பட்ட பாலம் இல்லாததால் 10க்கும் மேற்பட்ட உயிரிழப்புக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே உயர்மட்ட பாலத்தை கட்டிக் கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து இருக்கிறார்கள். இது பல இடங்களில் கோரிக்கை வைக்கக்கூட ஆளுகிற திமுக அரசு விசாரிக்காத நிலையில் இருக்கிறது. புவனகிரி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவிற்கு இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே, அதாவது பன்னீர் கரும்பு விவசாயம் இருக்கிறது. அந்த கரும்பு விவசாயத்தில் மிகப்பெரிய மோசடி ஆளும் கட்சி நடக்கிறது. குறிப்பாக 36 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய கரும்பு விலையை 16 ரூபாய் 50 காசுக்கு வாங்குகிறார்கள். இதனால் மிகப்பெரிய அளவிலே அந்த பன்னீர் கரும்பு விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள். பொங்கல் தொகுப்பிலே கரும்பு வழங்குவதற்கு கூட இந்த அரசுக்கு மனமில்லாமல் இருக்கிறது. கரும்பு விவசாயிகளுடைய வயிற்றிலே இந்த அரசு அழைத்துக் கொண்டிருக்கிறது. எனவே
இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கரும்பு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய தொகையை முறையாக வழங்க வேண்டும். அவர்கள் அந்த கரும்பு இடம்பெற செய்ய வேண்டும் என்று கோரிக்கை இருக்கிறார்கள். இப்படி பல்வேறு கோரிக்கைகளை திமுக அரசு செய்வதை 2026 அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரியணை ஏற்கிற பொழுது கண்டிப்பாக ஈடுபடுவார்கள் என்ற நம்பிக்கை இந்த மக்களிடத்தில் இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரியணை ஏறுகிற போது எங்களுக்கு செய்து தருவார், நாங்கள் அரியணை ஏற்றுவோம் என்று எழுச்சியோடு பல்லாயிரக்கணக்கான மக்கள் திறந்திருக்கிறார்கள், உற்சாக வரவேற்பினை அளித்திருக்கிறார்கள்.